2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்போ பழனிசாமி நடத்தினது தான் என்னன்னா, பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டோம். 2026 சட்டமன்ற தேர்தலையும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு வீர ஆவேசமா பழனிசாமி கொடுத்த வாக்குறுதி என்ன ஆச்சு? பச்சோந்தியை விட வேகமா பச்சை கலர்ல இருந்து மறுபடியும் காவி கலருக்கு மாறி இதுலயும் துரோகம் தான் பண்ணார். இன்னும் என்னவெல்லாம் துரோகம் பண்ணார், யாருக்கெல்லாம் துரோகம் பண்ணார்னு ஏற்கனவே நான் பெரிய லிஸ்டை போட்டிருக்கிறேன். திராவிட மாடல் அரசினுடைய சாதனை பட்டியல் மிக மிக நீளமானது. பழனிசாமியுடைய துரோக பட்டியல் அதை விட பன்மடங்கு நீளமானது. சாலமன் பாப்பையா தலைமையில் ஒரு பட்டிமன்றம் நடத்தலாம். அந்த அளவுக்கு பழனிசாமியுடைய துரோக லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கும். அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியா வந்தாலும் சரி அல்லது கூட்டணியாக வந்தாலும் சரி, ரெண்டும் வேற வேற இல்லைன்னு தமிழ்நாட்டு மக்கள் கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. மக்கள் கொடுக்கிற தொடர் தோல்விகள் இருந்து எந்த பாடமும் கத்துக்காத இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் என்ன தெரியுமா? அவதூறுகள், பொய் பிரச்சாரங்கள், மதக்கலவர சதி திட்டங்கள். திமுக அரசு இந்து விரோத அரசுன்னு பாஜக சொல்ற பொய்ய பக்தர்கள் யாரும் நம்ப தயாராக இல்லை. திராவிட மாடல் அரசு திருக்கோயில்களுக்கு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய பணிகளை தான் மக்கள் தினமும் தங்களுடைய கண்களிலே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆன்மீக தலமான திருவண்ணாமலையில் நின்று பெருமையோடு சொல்றேன், கடந்த 5 ஆண்டுகள்ல 4000 திருக்கோயில்களுக்கு மேல திருக்குட முழக்கு பண்ணியிருக்கிறோம். பல்வேறு ஆண்டுகளா கும்பாபிஷேகம் நடக்காம இருந்த பல கோயில்கள்ல நாம தான் பண்ணியிருக்கிறோம். இதை விட பாஜகவுக்கு எரிச்சல் தர விஷயம் என்ன தெரியுமா? நாங்க ஆட்சிக்கு வந்ததிலிருந்து 5 ஆண்டுகள்ல 8435 கோடி ரூபாய் மதிப்பிலான 8107 ஏக்கர் கோயில் நிலங்களை ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டு இருக்கிறோம். நான் பொய் சொல்லல, ஆதாரத்தோட சொல்றேன். அந்த தகவல் எல்லாம் இணையத்திலேயே பக்காவா பதிவு செஞ்சிருக்கிறோம், போய் பாருங்க. மக்கள் இதையெல்லாம் நல்லா உணர்ந்திருக்கிறாங்க. அதனால்தான் திருவண்ணாமலை, மதுரை, காஞ்சிபுரம், திருச்சின்னு இருக்கக்கூடிய அங்க கோயில் நகரங்கள் எல்லாம் இன்னைக்கு திமுகவுடைய கோட்டையா இருக்கு. இனிமேல் அப்படித்தான் இருக்கும். அதுக்கு ஹெல்ப் பண்ணத்தான், உதவி செய்வதற்காகத்தான் பியூஷ் கோயல், ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல், மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஃபட்னவிஸ்னு பலரும் வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரே ஒரு குறை, ஆளுநராக இருந்த ரவி மட்டும் போயிட்டாரு. நமக்கு போனது பெரிய லாஸ். ஏன்னா அவர் தான் பிரச்சாரமே நடத்திட்டு இருந்தாருங்க. சரி பரவாயில்ல, அவர் தான் போயிட்டார. பிரதமர் மோடி வருவார், அதனால களத்தில் நமக்கான ஆதரவு வலுவா இருக்கும்.